தஞ்சை அருகே அரசு பள்ளியில் திடீரென்று மயங்கி விழுந்து உயிரிழந்த 7ஆம் வகுப்பு மாணவியின் உடலை பிரேத பரிசோதனை செய்ய அனுமதிக்காமல் உறவினர்கள் போராட்டம் நடத்தியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. பள்ளியில் கொடுத்த குடற்புழு நீக்க மாத்திரைதான் மாணவியின் உயிரிழப்புக்கு காரணம் என்றும் குற்றம் சாட்டப்பட்டதன் பின்னணி என்ன? பட்டுக்கோட்டை அருகே உற்சாகமாக பள்ளிக்கு சென்ற மாணவி மூக்கில் ரத்தம் கசிந்து மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது. மரணத்தில் மர்மம் உள்ளதாக கூறி உறவினர்கள் உடலை வாங்க மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். நீண்ட பேச்சுவார்த்தைக்கு பின் உடற்கூராய்வு செய்யப்பட்டு உடல் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. நடந்தது என்ன? கீழே விழுந்தா அந்த பிள்ளைக்கு அவ்வளவு ரத்தம் வருது. ஒரு யூனிஃபார்மே அதுக்குள்ள போட்டிருக்க ட்ரெஸ் நனைஞ்சு போச்சு. என் பிள்ளைக்கு மூக்கில் ரத்தம் வந்து எப்படி அதுக்கு இது பண்ண என்னன்னு சொல்லவே மாட்டேங்கிறாங்க. தஞ்சாவூர் மாவட்டம் சொக்கநாதபுரம் கிராமத்தைச் சேர்ந்த தம்பதி கண்ணன், பரிமளா. இந்த தம்பதியின் மகள் கவிபாலா பள்ளத்தூரில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் 7ஆம் வகுப்பு படித்து வந்தார். திங்கட்கிழமை பிற்பகலில் பள்ளியில் விளையாடிக் கொண்டிருந்த மாணவிக்கு திடீரென மூக்கில் ரத்தம் வடிந்ததாக கூறப்படுகிறது. திடீரென மயங்கி மைதானத்திலேயே விழுந்ததைக் கண்டு சக மாணவிகள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். உடனடியாக மாணவியை மீட்ட ஆசிரியர்கள் அழகிய நாயகபுரத்தில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு கொண்டு சென்றனர். அங்கு கவிபாலாவை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் வரும் வழியிலேயே அவர் உயிரிழந்து விட்டதாக கூறியுள்ளனர். இதையடுத்து மாணவியின் உடலை உடற்கூராய்விற்காக பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தகவல் அறிந்து பதறியடித்து ஓடி வந்த பெற்றோர் மற்றும் உறவினர்கள் தங்கள் குழந்தைக்கு என்ன நடந்தது என்று தெரியாமல் கதறி அழுதனர். மயக்கமா வருதுன்னு சொன்னிச்சு. மயக்கமா இருந்துட்டு என் பிள்ளை பக்கத்து கிளாஸ்ல தானே படிக்குது நடுப்புல. அதுகிட்ட சொல்லியிருந்தாலும் சொல்லியிருக்கேன், அதுக்கும் சொல்லல. அதுக்கு பிள்ளைகளுக்கு சொல்லி நான் வர வழியில போன் அடிச்சிச்சு. அதுக்கு பிள்ளை முன்னே ரொம்ப இல்லை, உனக்கு தெரியாத மனைவி யாருமே சொல்லலம்மா சொல்லிருச்சு. கடைசியில இங்க வந்து கேட்டா மயக்கம் வந்துச்சுன்னு சொல்லிட்டாரு சாரு. உண்மையே சொல்லவே மாட்டேங்கிறா, என்ன நினைச்சுன்னு. கீழே விழுந்தா அந்த பிள்ளைக்கு அவ்வளவு ரத்தம் வருது. ஒரு யூனிஃபார்மே அதுக்குள்ள போட்டிருக்க ட்ரெஸ் நனைஞ்சு போச்சு. என் பிள்ளைக்கு மூக்கில் ரத்தம் வந்து. திங்கட்கிழமை பள்ளத்தூர் பள்ளியில் குடல் புழு நீக்க மருத்துவ முகாம் நடைபெற்றுள்ளது. அதில் பள்ளி மாணவிகளுக்கு குடல் புழு நீக்கத்திற்கான மாத்திரை வழங்கப்பட்டுள்ளது. அந்த மாத்திரையை உட்கொண்டதால் தான் மாணவி கவிபாலா உயிரிழந்ததாக உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மாணவியின் மரணத்தில் சந்தேகம் உள்ளதால் குடற்புழு நீக்கத்திற்கான மருத்துவ முகாமை ஏற்பாடு செய்த மருத்துவர் மாத்திரை வழங்க பரிந்துரை செய்த தலைமை ஆசிரியர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். உரிய நடவடிக்கை எடுக்கும் வரை மாணவியின் உடலை உடற்கூராய்வு செய்ய அனுமதிக்க மாட்டோம் என கூறி மருத்துவமனை முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஏன் 12 மணிக்கு ஃபோன் வந்திருக்கு. 12 மணிக்கு ஃபோன் வந்ததாக்கில் 2 மணிக்கு தான் எங்கள் அம்மா போய் சேர்ந்து 3 மணிக்கு தான் எங்களுக்கு வந்திருக்கு ஃபோன். போய் பார்த்தா பிள்ளை ரத்தத்தோட கிடந்திருக்கு. அம்மா கூட முன்னாடி விடலை, ஆம்புலன்ஸில் முன்னாடி உட்காரிச்சிட்டு அம்மா என் தங்கச்சி பின்னாடி கிடக்கிறா, சார்லாம் பின்னாடி வந்திருக்காங்க. எங்கள் அம்மா பெற்று எங்கள் அம்மா முன்னாடி வந்து உட்காந்து வந்திருக்கு. அங்கே உட்காந்து இருக்காங்க. சிகிச்சை பலனின்றி பிள்ளைக்கு வந்து எந்த ஒரு சிகிச்சையுமே கொடுக்கல. ஒரு பேண்டேஜ் போட்டு துடைக்கல, ஒன்றும் பண்ணலை. என்னைக்கு திங்கக்கிழமை போட்ட ட்ரெஸ் இங்கே கொண்டாந்த ட்ரெஸ்ஸோ அதே ட்ரெஸ்ஸோட தான் வந்து இருந்திருக்கிறா அவ. இந்த சாவில் வந்து முழுக்க வந்து இது திட்டமிட்ட ஒரு ஏதோ ஒன்று நடந்திருக்கு. இது வந்து ஒரு கொலையாக தான் நாங்கள் வந்து கருதுறோம். ஏன் அப்படின்னா, நாங்கள் சடலத்தை போய் அவங்க பெற்றோரோட போய் நாங்கள் போய் பார்த்தோம். உடல் முழுவதும் ஒரே ரத்தம், காதில் மூக்கில். இந்த டேப்லெட் சாப்பிட்டா எப்படி வந்து வரும் அப்படிங்கிறதான். மாணவியின் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் மருத்துவமனை பகுதியில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். மறுபுறம் மாணவியின் பெற்றோர்கள் மற்றும் உறவினர்களிடம் பேராவூரணி எம்எல்ஏ அசோக்குமார், மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜாராம் ஆகியோர் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தினர். பல மணி நேரம் நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் முடிவில் மாணவியின் குடும்பத்திற்கு 2.5 சென்ட் வீட்டுமனை பட்டா வழங்கவும், மாணவியின் தாயாருக்கு தற்காலிக அரசு பணி வழங்கவும்
நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக ஆட்சியர் பிரியங்கா தெரிவித்தார். பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்பட்டதால் மாணவியின் உடல் உடற்கூராய்வு செய்யப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. இதனிடையே மாணவியின் குடும்பத்திற்கு முதலமைச்சர் நிவாரண நிதியில் இருந்து 5 லட்சம் ரூபாய் வழங்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். பள்ளியில் மயங்கி விழுந்து உயிரிழந்த மாணவியின் மரணத்தில் உள்ள மர்மம் உடற்கூராய்வு அறிக்கைக்கு பின்னரே தெரியவரும் என்று கூறப்பட்டுள்ளது.